மைத்ரா மேக்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இனி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் டிஎன்பிசியில் ரீசனிங் பார்ட், அதாவது ரீசனிங்க்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கான வீடியோவும் இனி வரும் நாட்களாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பா நியூமெரிக் ரீசனிங்னா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும். ஏபிசிடி எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி Q R S T U V W X Y Z. ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, பாதியே எழுதும்போது தவறு எதானு ஏற்பட்டுருச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதை நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஏ இசட்டுக்கு நேராக வராது. தவறாயிருந்துச்சுன்னா கூடுதலாக எழுதுனா ஏ தாண்டி போயிடும், குறைவாக எழுதுனா ஏக்கு முன்னாடியே நின்றும். இது எழுதுனீங்கன்னா நல்லது. இப்படி எழுதிக்கிறது நல்லது. போன உடனே ஒரு கொஷின் பேப்பர் வாங்கின உடனே நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டா அந்த கொஷின் கேட்டால் நம்ம ஆன்சர் போடலாம். வாங்க இது டைப்பாக நடத்த போகிறோம். ரொம்ப எளிமையானதுங்க. குறைஞ்சபட்சம் 2 வினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஏ என்பது 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஏடி என்பது 37 என்று எழுதப்பட்டால் டிஏபியை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஏடி 37, ஏ 1ன்னு சொல்லிட்டாங்க. ஏ 1, பி 2, சி 3, டி 4, இ 5, எஃப் 6, ஜி 7, ஹச் 8, ஐ 9, ஜே 10, கே 11, எல் 12, எம் 13, என் 14, ஓ 15, பி 16, கியூ 17, ஆர் 18, எஸ் 19, டி 20, யு 21, வி 22, டபிள்யூ 23, எக்ஸ் 24, ஒய் 25, இசட் 26. இப்படி நம்பர் போட்டுக்கிட்டோம்னா, அதாவது முன்பக்கம் இருந்து நம்பர் போட்டால் இப்படி வரும், பின்பக்கம் இருந்து நம்பர் போட்டால் அந்த கணக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, G7 பாருங்க, G7 மாநாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. T20 ஜியோ சிம்மு 10 ரூபாய். பாதி எம்னா 13, என்னன்னா அடுத்தது 14, அடுத்த பாதியில் தொடக்கம். வேற என்ன இருக்குங்க? அப்படியே பக்கத்து நம்பர்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு கணக்குக்கு போயிடலாம். இது ரொம்ப எளிமைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணக்கு போடும்போது பார்த்துக்கலாம். பாருங்க, ஏ 1ன்னு சொல்லிட்டாங்க. பிஏடி 37, பி தெரியாது, ஏ 1, T20 இப்போ பாருங்க 21 இருக்குது. இப்போ பி 16ஆன்னு பாருங்க. பிக்கு நேராக என்ன இருக்கு பாருங்க, 16. இப்போ எதை பண்ணால் 37 வரும்னு பாருங்க. கூட்டியிருக்காங்க, எல்லாத்தையும் கூட்டியிருக்காங்க. அப்போ ஆன்சர் 37 வந்திருக்குது. டிஏபி அதே எழுத்து தான் வந்திருக்குது. T20 ஏ 1 பி 16 கூட்டம் என்ன வருங்க, 37. அடுத்தது ரெண்டாவது சம்பவம். டி என்பது 4 என்றும், டியை 4 சொல்லிட்டாங்க. பிஏடி 7ன்னு எழுதுறாங்க. பிஏடி எழுதுனா எப்படி 7 வருதுன்னு பார்ப்போம். பி 2, ஏ 1, டி 4, அதாவது பேட் 7ன்னு சொல்கிறாங்க. சரி கூட்டினா என்ன வருது பாருங்க, இதையும் கூட்டி தான் இருக்காங்க. 7 ஏஎன்டி ஏஎன்டி ஏ 1
என்னு எம்மு 13 எம்முக்கு அடுத்தது இருக்கிறது 14 T 20 கூட்டினா எவ்வளோ வந்துடுச்சுங்க 30.